ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கமல் சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி ரொட்டி எப்படி பண்ணுறது தாங்க நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். அரிசி ரொட்டி கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாங்க, அரிசி ரொட்டி இது எப்படி பண்ணுறதுன்னா நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறோம். இந்த அரிசி ரொட்டி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானது. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு இன்றைக்கி இங்கே சொல்கிறேன். அரிசி ரொட்டி மோஸ்ட்லி நாகூர், நாகப்பட்டினம் சைடில் ரொம்பவே ஃபேமஸானது. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறது நம்ம இங்கே பார்க்கலாம். அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 4 டம்ளர், மைதா 1 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. சர்க்கரை நம்ம இங்கே 2 ஸ்பூன் அளவு எடுத்துப்போம். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நாங்கள் இங்கே ஒரு தேங்காய் பால் நாங்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக 2 முட்டை. இப்போது நம்ம இங்கே அரிசி மாவில் 1 ஸ்பூன் உப்பு, அடுத்து பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், அடுத்து 2 ஸ்பூன் சர்க்கரை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே மைதாவை நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மைதாவும் கூட சேர்ந்து நல்லா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இங்கே நெய்யை சூடு காட்டி அதை நம்ம இங்கே ஊற்றிக்கலாம். இதில் இந்த மாவில் அதை நம்ம இப்போ இங்கே மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 முட்டையை நம்ம இங்கே உடச்சி இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை அடித்து ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா உருண்டை போட்டுடலாம். மாவு நல்லா பிசைஞ்சு முடித்ததும் அதை நம்ம இங்கே நல்லா உருண்டை போட்டுட்டோம். நல்லா பெருசாக நல்லா குண்டாக நல்லா உருண்டை போடுங்க. உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அதை வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாம். ரொட்டி உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நல்லா பெருசாக நம்ம உருண்டை போடுறோம். இப்போது நம்ம வளர்க்குறது இப்படி தாங்க நம்ம பண்ணணும். இது நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி கட்டையில் மாவை நல்லா உருண்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், உடையாமையும் இருக்கும். அடுத்ததாக நம்ம சப்பாத்தி கட்டையில் ஒரு துணியை எடுத்து நல்லா வச்சுருங்க. அது மேலே நம்ம மாவை இந்த மாதிரி கையால் நல்லா வட்டமாக்கி விடுங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம், அந்த கட்டர் ரோலர்லாம் யூஸ் பண்ண வேணாம். நம்ம கையாலேயே நல்லா சர்க்கிளாக நல்லா வட்டமாக இந்த மாவை ஆக்கி வைங்க. இது ஏன் நம்ம துணி மேலே வச்சு பண்ணுறோன்னா, ஏன்னா இது வந்து ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம மேலே துணி வச்சு நம்ம மாவை நல்லா இந்த மாதிரி கையாலேயே நல்லா வட்டமாக்குறோம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போது நல்ல வட்டமாகியாச்சு. இப்போ நம்ம அடுத்து இதை தவாவில் நம்ம சூடு பண்ணி காட்ட வேண்டியதான். அடுத்து நம்ம இங்கே தவா எடுத்தாச்சு. அதை நம்ம கீ இல்லை எண்ணெய் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிசி ரொட்டி, அதாவது நம்ம மாவு இருக்குல்ல, அதை வந்து தவாவில் வச்சிடலாம். இது வந்து நீங்கள் கையாலேயே கூட நம்ம திருப்பி விடலாம். நல்லா ஈவனாக எங்கே பார்த்தாலும் வேகணும். அதுக்காக தான் நம்ம இங்கே இப்படி பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா திருப்பி வச்சிடலாம். திருப்பி போட்டுடாச்சு. வந்து ஈவனாக நல்லா வேகணும்னா நம்ம துணி ஒன்று எடுத்துக்கலாம். துணி ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுருட்டி விடுங்க. நல்லா ஈவனாக நல்லா வெந்துடும். இது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு டிஃபன் மாதிரி கூட நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இது வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போது 2 சைட் ஈவனாக நல்லா வெந்துருச்சு. நாங்கள் இந்த மாதிரி நிறைய சுட்டுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதை சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.